அந்நியசியா ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப் மிட் நைட் லெசன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மை ஹார்ட் அதோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துருந்துருங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிமின் நீங்கள் கல்ச்சுரல்ஸில் கன்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். நீங்களும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பீங்க, பட் கேட்கவே மாட்டார். நீங்களும் சரி ஓகே அவர் தான் மாற மாட்டார், நாமளாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது, இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணணுன்ற மாதிரியெல்லாம். ஆனால் என்ன, நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட் இல்லை, ஸோ அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நம்மளுக்கு தான் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மண்டியை குழப்பிட்டு யோசிக்கிறீங்க. வேறு வழியே இல்லை, நாம் ஒரு தடவையாச்சும் இதில் ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணி என்ன ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் காம்படிஷனுக்காண்டியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட அந்த டார்க்கான ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் தான் நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க. வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் காலேஜ் வரும்போது அந்த ரூமை தான் க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ அப்போ பார்ப்பார், நீங்கள் உள்ளேருந்து அழகாக டான்ஸ் ஆடுவீங்க. ஸோ அவர் டெய்லியுமே பார்ப்பார், நீங்களும் சின்சியராக டான்ஸ் பண்ணுறீங்க. அவரும் தூரத்துலேருந்தே ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தூரத்துலேருந்து பார்த்தா எதுவுமே தெரிய மாட்டேந்தே அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டார். நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்புறீங்க. ஜிமின் தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் சார் நீங்களா? பரவாயில்லையே, இன்னும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுற, நல்ல வேலை. நீ கூட ஏதோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண மாட்டியோன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, உன்னோட கரேஜை நான் என்கரேஜ் பண்ணுறேன், நீ நல்லா ஆடுற, சூப்பர் அப்படின்ட்டு அவரும் என்கரேஜ் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டே அப்படியே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே தான் ஃபியூ டேஸும் நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. உங்கள் கூட இருந்து ஜிமினும் உங்களை நல்லாவே என்கரேஜ் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களை ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறாருன்ட்டு. ஸோ அதுவே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்னுமே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ப்ராக்டிஸோடு சேர்த்து நீங்களும் ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டுருக்கீங்க உங்களை அறியாமையே. உங்களுக்கு ஜிமினை பற்றி நிறையா தெரியுது, ஜிமின் உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாரு இந்த ஃபியூ டேஸ்லேயே. அந்த அதர் சைடு உங்களுக்கு ஜிமின் மேலே என்ன ஃபீலிங்ஸ்னே தெரியல, பட் உங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரோட அந்த கைண்ட்னஸ், உங்கள் பற்றி அவர் கேர் பண்ணுறது அப்படின்ட்டு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் தப்பாக கணக்கு போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்களோ. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நாளைக்கு தான் கல்ச்சுரல்ஸ். நீங்களும் இன்றைக்கி காலேஜில் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் நர்வஸ் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் போயிட்டுருக்கீங்க. எப்படியாச்சும் நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்ட்டு நீங்கள் போகும்போதே, வையன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண, நாளைக்கு நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா, நான் எப்போவுமே உனக்காண்டி என்கரேஜ் பண்ணுவேன். ஓகே சார் அப்படின்னு நீங்கள் ஜிமினும் சிரிச்சிட்டே அவரோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் இன்னும் காலேஜ் விட்டு வெளில போகல. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சத்தமாக கேட்டுட்ருக்கோம். என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்கள் காலேஜ் சந்தில் தான் சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பையனை போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் போய் தடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னென்னா அதை பார்த்து உங்கள் கை காலெல்லாம் நடுங்குது, நீங்கள் நல்லா நர்வஸ் ஆகுறீங்க, ஒரு மாதிரி செம்மையாக பதட்டமாகறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பி உங்களை பார்த்துட்டாங்க. ஐயோ யாரோ வந்துட்டாங்க, மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனால் அந்த பையன் மட்டும் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். நீங்கள் பொறுமையாக அவன் பக்கத்தில் தான் நடந்து போகிறீங்க. அவன் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறான். அவன் தலையெல்லாம் கிளஞ்சிருக்கு, அவன் மேலே ஜூஸ் எல்லாம் ஊற்றிருக்காங்க, பார்க்கவே கன்றாவியாக இருக்கான். அந்த மாதிரி அந்த புள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அவன் பாவமாக இருக்கான். ஆனால் நீங்கள் அவனை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு உங்கள் கண்ணிலலாம் கண்ணீர் வருது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து அந்த பையனை எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து க்ராஸ் பண்ணி போயிட்டீங்க. அந்த பையனும் பாவம் தடுமாறி போய் எந்திரிச்சு அவன் பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் இதை யோசிச்சுட்டே ரோட்டில் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே விளங்கலை. ஆனால் நீங்கள் செம்ம பதட்டமாக இருக்கீங்கன்னு மட்டும் உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பதட்டத்தோடையே நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போன்ட்டு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் தான் ஃபஸ்ட்டு விழுவுறீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த சீன் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதோட சேர்த்து இன்னொரு சீனும் ஞாபகம் வருது. டெரஸில் இருக்க மாதிரி அங்கே யாரோ ஒருத்தங்க உங்களை பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி அப்படின்னலாம் எதோலாம் உங்களுக்கு இமேஜினேஷனெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது காம்படிஷன் டேவும் வந்துருச்சு. எல்லோரும் அங்கே ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இருக்காங்க. நீங்களும் அங்கே இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, கொஞ்சம் கூட எக்ஸைட்டாகவே இல்லை.
நீங்கள் உங்களோட டான்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் வயிற்றில் கை வச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினும் வந்துட்டார். ஓ வயன், என்ன ரெடி ஆகிட்டியா? என்ன சார்? நீ ரெடியான்னு கேட்டேன். நான் ரெடி தான். ஆனால் சார் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க ஜிமின். என்ன சொல்லு? அது வந்து என்னால் பர்ஃபார்ம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரும்போதே, ஜிமின் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். இந்த ஒரு நிமிஷம் வையன் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்களும் சொல்ல வந்ததையும் சொல்ல முடியாமல் உங்கள் வயிற்றை தான் அழுத்தி பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டான்ஸும் வந்துருச்சு. ஜிமின் உங்களுக்காண்டி தான் அவ்வளோ எக்ஸைட்டடாக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் வரீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் எந்த ஸ்மைல் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி நீங்கள் வீக்காக இருக்க மாதிரி ஜிமினுக்கு தோணுது. பட் ஒன்றும் இல்லை, விடு, இப்போ டான்ஸ் ஆடிடுவா. ஒரு மாதிரி அவன் நர்வஸாக இருப்பா போல் அப்படின்ட்டு ஜிமினை நினச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உங்களோட மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆக நீங்கள் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. பார்க்கவே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஒரு அழகான பீகாக் டான்ஸ் ஆடுற மாதிரி நீங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ க்யூட்டாக, பார்க்கவே அமேசிங்காக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன இவக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட்டா அப்படின்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் மெயின் பண்ணதை போய் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவன் நம்ம கிளாஸ் தானா, இது பிரியா தானா அப்படின்ட்டு உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் யாரையுமே கண்டுக்காமல் டான்ஸ் ஆடுறீங்க. உங்களோட பார்வை மட்டும் ஜிமின் கிட்ட தான் இருக்குது. ஜிமினும் உங்களை சிரித்த மாதிரியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடுறீங்க. உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் என்னன்னாலும் அந்த டான்ஸுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது உங்களோட ரியாக்ஷன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே தடுமாறுறீங்க. ஜிமினுக்கு ஏதோ தோணுது. என்னாச்சு இவளுக்கு, ஏன் தடுமாறுறா? நேற்று நல்லா தானே டான்ஸ் ஆடினா, ரிஹர்சலில் கூட செம்மையாக டான்ஸ் ஆடினாலே, அப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணீர் ஆகுது. அப்போது உங்களோட மேக்கப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிட்ருக்கு. அவருக்கு என்னாச்சு, இவ ஏன் அழுவுறா? இவ கண்ணே சரியில்லையே, என்னாச்சு, வீக்காக இருக்காளா என்ன? அவளுக்கு என்ன, நேற்று நல்லா இருந்தா, இன்றைக்கி என்ன ஆச்சு? காலையிலேருந்தே அவள் ஃபேஸும் சரியில்லை. எங்கிட்டையும் ஏதோ சொல்ல வந்தா, அப்படி என்னதான் சொல்ல வந்தா அப்படின்ட்டு ஜிமின் குழப்பத்தோடையே பார்த்துட்ருக்காரு. உங்கள் கண்ணில் அவ்வளோ வலி தெரியுது. ஜிமின் அது நல்லாவே உணர முடியுது. அவரால் நீங்கள் இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, அதுவும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்கன்னு அவருக்கு நல்லா புரியுது. ஸோ அவர் ஒரு கட்டத்தில் சாங்கை போய் அமர்த்திட்டாரு. எல்லாரும் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் டான்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்புறீங்க. அப்போ ஜிமின், பிரியா நீ டான்ஸ் என்னது போதும், கீழே இறங்கி வா. சார் என்னாச்சு, ஏன் இப்போ அவளை கீழே இறங்க சொல்கிறீங்க? அது வந்து உங்ககிட்ட நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரியா நீ கீழே வா. நீங்கள் வந்து நார்மலாக ஈவெண்ட் எப்படி நடக்கணுமோ அப்படியே நடங்க. நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன். சார் ஆனால் சொல்கிறத செய்யுங்க, நான் உங்ககிட்ட எதாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினோ உங்களை போய் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராரு கீழே. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோ உங்களே பார்த்துட்டு வராரு என்னன்ற மாதிரி. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டும் நார்மலாக நடந்துகிட்ருக்கு. ஜிமின் உங்களை ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு வராரு. அது மெடிக்கல் ரூம் தான். அங்கே கூப்பிட்டு வந்துட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ ஏன் தடுமாறுற, உன் கண்ணு ஏன் கலங்குது, என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஃபீவரா என்ன அப்படின்ட்டு தொட்டெல்லாம் பார்க்குறாரு அவ்வளோ அக்கறையா. நீங்கள் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க அழுதுட்டு. இப்போ எதுக்கு பிரியா நீ அழுவுற, என்னாச்சு? சார் அது வந்து இரு ஃபர்ஸ்ட் நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீ ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி இருக்க இரு அப்படின்ட்டு அவர் போகிறாரு. அப்போ நீங்கள் தொப்புன்னு கீழே விழுந்துட்டீங்க. அந்த சவுண்ட் கேட்டு அவர் திரும்புகிறாரு. ஐயோ என்ன அப்படின்ட்டு வந்து உங்களை தூக்குறாரு. நீங்கள் சார் சார் என்னாச்சு உனக்கு, என்னாச்சு பிரியா உனக்கு, மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிட்லையா என்ன நீ? இரு நான் போய் ஏதாச்சும் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். இல்லை நீங்கள் போகாதீங்க, இங்கே இருங்க. இத்தனை நாளாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல. நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க, உங்ககிட்ட கூட நான் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஸோ நான் இத்தனை நாளாக இப்படி இருந்ததுக்கு காரணம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ எதுவும் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. நீ வீக்காக இருக்க, ஃபஸ்ட்டு நீ நார்மல் ஆகு, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் கேட்குறேன். இல்லை நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சரி ஏதோ ஒன்று சீக்கிரம் சொல்லு அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போ நீங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் கை வச்சு தடுத்துட்டு, என்ன பண்ணுற நீ? சார் என்னை நம்புங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், நீ எதுக்கு இப்போ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற? சார் சொல்கிறேன்ல, என்னை ஒரு நிமிஷம் நம்புங்க, என்னை நம்புங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினும் வேறு எங்கேயுமே அவர் கண்ணை கொண்டு போகாமல் உங்கள் ஐஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறீங்க. உங்களோட பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க.
இப்போ நீங்கள் ஆஃப் நேக்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் என் கண்ணை மட்டும் பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறீங்க? நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்பயாச்சும் என் மனசை திறந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் என்னைய பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கலங்கின குரலில் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் கொஞ்சமாக அவர் ஐஸை அவங்க நோஸ் கிட்ட லிப்ஸ் கிட்ட அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்ணு அப்படியே விரியுது. என்னது இது அப்படின்ட்டு அவர் காமிக்கிறாரு. என்னன்னா உங்கள் உடம்புல ஃபுல்லுமே அவ்வளோ காயமாக இருக்குது. சும்மா வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் ட்ரெஸ்ஸுங்களுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ காயப்பட்டிருக்கீங்க. உங்கள் கை கால் அப்படின்ட்டு உள்ள எல்லாமே காயமாக இருக்குது. அதுவும் எக்ஸ்பெஷலி உங்களோட ஸ்டமக்கில் ஏதோ கத்தி வச்சு குத்துற மாதிரி அவ்வளோ பெரிய கீறலெல்லாம் இருக்குது. அதுவும் நிறையா கீறல் அப்படியே காஞ்சி போய் ரத்தத்தோடு இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு புது காயமும் இருக்குது. அவர் அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகி என்னது இது அப்படின்ட்டு அவர் அப்படியே அவர் கையை எடுத்துகிட்டு போய் அங்கே டச் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அப்படின்ட்டு கத்துறீங்க. அவர் கையை எடுத்துட்டாரு. பார்த்தா அவர் கையெல்லாம் பிளட்டாக இருக்குது. நீங்கள் அந்த காயத்தை பார்க்குறீங்க. உங்களுக்கும் தெரியுது அது ரொம்ப லீக் ஆகிட்டுருக்கு பிளட்டு அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே சின்னதாக பார்க்குறீங்க. என்னது இது, என்ன இதெல்லாம்? ஃபஸ்ட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இது என்னாச்சு என்ன அப்படின்ட்டுலாம் இப்போ நான் தெரிஞ்சுக்க விரும்பல. எதாக இருந்தாலும் அப்புறம் சொல்லு. இப்போ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை அது நான் யாராச்சும் உன்னை அப்யூஸ் பண்ணுறாங்களா? உன்னை யாராச்சும் கம்பல் பண்ணுறாங்களா? என்ன நடந்துச்சு? ஏன் இதெல்லாம் இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்த? இதெல்லாம் பார்த்தா இப்போலேருந்து நடந்துட்டுருக்க மாதிரி தெரியுது. நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நீ தானே சொன்ன நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல்னு. அப்போ நீ இதெல்லாம் என்கிட்டேருந்து மறைச்சிருக்கக்கூடாது தானே அப்படின்ட்டு அவர் பாட்டில் பதற்றத்தில் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அமைதியாக அவர் கன்னத்தில் கை வைக்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. உங்கள் கண்ணு மாதிரி அவர் கண்ணும் ரொம்ப கலங்கியிருக்கு. உங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, சார் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என் மனசு தான் அதுக்கு ஒத்துக்கலை. பட் இப்போ டைம் வந்துடுச்சு. நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். நான் உங்ககிட்ட சொல்லணும் சார். இங்கே பாரு, எதாக இருந்தாலும் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டலில் போகலாம். இல்லை வேணாம். ஏன் வேணான்ற? இல்லை வேணான்னு சொல்கிறேன்ல சார். நான் இதை என் அம்மா அப்பாவுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் வேறு யாராச்சும் கால் பண்ணி இங்கே வர வைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் டாக்டர் தான் அப்படின்ட்டு அவர் கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டை வர வைக்கிறாரு. அவங்க லேடி டாக்டர். ஸோ அவங்க என்ன ஜிமின் அவசரமாக கூப்பிட்ருக்க, என்ன விஷயம்? அது உள்ள ஒருத்தி இருக்கா, அவளுக்கு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுங்க. சரி ஓகே, என்னாச்சு? அது நீங்கள் போங்க, அது அவளே சொல்லுவா. ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வெளில வந்துட்டு, ஜிமின் அவங்களுக்கு ரொம்ப நாளாக இது எதுவும் நடந்துகிட்ருக்கு. இது என்ன அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் ஏதோ சீரியஸாக நடக்குதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சம் என்னென்னு விசாரிச்சுக்கோங்க. ஓகே தேங்க்யூ. பரவாயில்ல ஜிமின் அப்படின்ட்டு அந்த டாக்டர் கிளம்பிட்டாங்க. ஜிமின் அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு. நீங்கள் அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணி கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ சோர்ந்து படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. என்ன ஆச்சு, என்ன இதெல்லாம்? சார் அது சரி ஓகே, நீ இப்போ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நாளைக்கு என்ன நினச்சி நீ சொல்லி தான் ஆகணும். இப்போ நீ ரொம்ப டயர்டாக இருக்க. நான் வா, உன்னை போய் நான் வீட்டில் விட்டு வரேன். சார் இல்லை நானே. போதும் நிறுத்துறியா? இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னா அவ்வளோதான் நீ அப்படின்ட்டு ஜிமினே உங்களை கை தாங்களாக தூக்கிட்டு போய் அவர் பைக்கில் உட்கார வச்சுட்டு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாரு. அவர் உங்களை இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறது, உங்களை ஹெல்த்தை பற்றி அவ்வளோ அக்கறையாக பேசுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வீட்டுக்கிட்ட வரையும் வந்துட்டீங்க. ஜிமின் இறங்கு. சரி அப்படின்ட்டு பொறுமையாக இறங்குறீங்க. இங்கே பாரு, எதாக இருந்தாலும் என்கிட்ட மறக்காமல் சொல்லிவிடு. அதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சேன்னா பார்த்துக்கோ. இதுக்கு யார் காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன? ஒன்றும் இல்லை. சரி நான் போகிறேன். சரி. இல்லை வீட்டுக்குள்ளே உன்னை விட்டுட்டு வரட்டா? இல்லை நானே போய்க்கிறேன் சார். ஓகே போ. அப்புறம் நீங்கள் திரும்பிட்டு மறுபடியும் திரும்பி ஜிம்னை தான் பார்க்குறீங்க. என்ன சொல்ல? இல்லை அது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஒரு டைரி எடுக்கிறீங்க. அது உங்களோட பர்சனல் டைரி தான். இத்தனை வருஷமாக நீங்கள் வச்சிட்ருந்த டைரி. ஸோ அந்த டைரியை எடுத்து நீங்கள் ஜிமின்கிட்ட நீட்டுறீங்க. அவர் என்னன்ற மாதிரி உங்களை புரியாமல் பார்க்குறாரு.
சார், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையுமே நான் இதில் எழுதியிருக்கேன். இந்த டைரி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை படிங்க. உங்களுக்கு அப்போது எல்லாமே புரியும். என்னால் கன்ஃபார்ம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ இதை படித்தாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஜிமின் கையில் அந்த டைரியை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஜிமின் போகிறவங்கள தான் பார்க்குறாரு. அவருக்கு உங்களை பார்க்கும் போதே ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டயர்டாக அவ்வளோ டல்லாக இருக்கீங்க. நேற்று கூட அவ்வளோ சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க ஜிமின் கிட்ட. ஆனால் சடனாக இன்றைக்கி என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு தான் அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் உங்கள் உடம்புல அவ்வளோ காயம் இருக்குது. அதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவருக்கு மண்டெல்லாம் குழம்புது. ஸோ அவரும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போய் ஒரு கோல்டு ஷவர் எடுக்கிறாரு. ஏன்னா அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் அவரே கூல் டவுன் பண்ணுறதுக்காண்டி கோல்டு ஷவர் எடுக்கிறாரு. ஒரு 1/2 hour கிட்ட அந்த ஷவர் கீழே நின்ற பிறகு தான் அவர் மனசு கொஞ்சம் அமைதியாகுது. ஸோ அவர் அப்படியே வெளில வந்துட்டு அவருக்காண்டி ஒரு ஜிஞ்சர் டீ போட்டுக்கிட்டு அவர் அப்படியே வந்து ஜன்னல் பக்கத்தில் தான் உட்காந்து மெதுவாக அதை குடிச்சிட்ருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி வருதே நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டேஜ் மேலே டான்ஸ் ஆடிட்டு இருந்தது தான். அவர் மட்டும் வந்து தடுக்கலைன்னா நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏன் மயக்கப்பட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் அவர் அதுக்கு முன்னாடியே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இப்போது அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போதே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அதுக்கப்புறம் அவரும் கண்ணை துடைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு வராரு. அவருக்கு எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால அவர் புக்ஸ் ஷெல்ஃப் போயிட்டு புக்ஸை தேடுறாரு. புக்ஸை தேடிட்டு இருக்கும்போது தான், சார், நான் மனசில் இருக்கிறதெல்லாம் இந்த டைரியில் எழுதியிருக்கேன். என்னால் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது. பட் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். நான் சொல்ல வர்றது என்னென்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்த அந்த டைரி தான் ஞாபகம் வருது. ஸோ அவர் போயிட்டு உங்கள் டைரியை தான் அவர் பேக்லேருந்து எடுக்கிறாரு. அந்த டைரி பத்திரமா இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பெட்டில் உட்காராரு படிக்கிறதுக்கு. அப்போது அவர் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. பை பிரியா டு ஜிமின் சார் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பேஜ்லேயே அவள் மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த டைரியை மெயினாக ஜிமினுக்காண்டி மட்டும்தான் அவள் எழுதியிருக்கான்னு ஜிமினுக்கு நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான் 5 வயசு வரையும் ஆஃபரில் தான் இருந்தேன். நான் பாடல ஜாலியாக தான் இருந்தேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இன்ட்ரோவர்ட். நான் யார்கிட்டயும் போய் அவ்வளோவா பேச மாட்டேன். பேச வந்தாலும் 1-2 வார்த்தையில் முடிச்சிடுவேன். அதனாலே யாருமே எனக்கு வந்து பேச மாட்டாங்க, என் கூட விளாட மாட்டாங்க. ஆனால் அது ஒன்றும் எனக்கு பெரிய டீலாகவே தெரிஞ்சிடல. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் ஒரு வாட்டி என்னை பார்க்குறதுக்காண்டி சில பேரண்ட்ஸ் வந்தாங்க. அப்போது நிறையா பேர் நான் சைலண்ட்டாக இருக்கிறனால என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அவங்க தான் என்னை தத்து எடுத்துக்கிட்டாங்க கூட. அவங்கள அம்மா அப்பான்னு கூப்பிட சொன்னாங்க. நானும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னையா அவங்க ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவங்க தான் என் லைஃப்பில் வந்த ஒரு வெளிச்சம் நினச்சி நானும் அவங்க கூட ஹாப்பியாக என்னோடய லைஃப்பை வாழ்ந்தேன். ஆனால் என்னைய என் வீட்டை விட்டே வெளில போட மாட்டாங்க. ஆனால் அவங்க கூட ஜாலியாக வச்சுப்பாங்க, ஜாலியாக விளையாடுவாங்க. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு நானா ரொம்ப உயிர். என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கோம். நான் அவங்கக்கிட்ட நான் வெளில போய் விளையாட்டான்னு கேட்டால், இல்லை நீலாம் போகக்கூடாது, அவங்க கூட போனேன்னா நீயும் கெட்டு போயிடுவ, அதுக்கு நீ அம்மா அப்பா கூடயே ஜாலியாக விளையாடுமா அப்படின்ட்டு என்னை அவங்க கூடயே தான் வச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அது போதும்னால நானும் அவங்க பேச்சு கேட்டுட்டு சைலண்ட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னோடய எக்ஸாமில் நான் கொஞ்சம் கம்மி கிரேட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் என் அம்மா அப்பா 2 பேருமே என்னை திட்டினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் அழுதேன். ஆனால் அவங்க, இங்கே பாரு, நீ என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ மட்டும் நல்ல மார்க்ஸ் எடுத்தனா அம்மா அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் இன்றைக்கி அப்செட்டாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு வார்த்தையாலேயே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. எனக்கும் அந்த சின்ன வயசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னைய பாசமாக பார்த்துக்கிட்ட அம்மா அப்பாவை நான் அப்செட் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அழுதேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லுமே அழுதேன். அவங்க அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லுமே பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வாட்டியாச்சும் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். நல்லா படித்தேன். நைட்டு தூக்கம் இல்லாமலாம் படித்தேன். ஆனால் அந்த வாட்டியுமே எனக்கு மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. அதனால் என் அம்மா அப்பா 2 பேருமே கோவப்பட்டு என்னைய ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த நைட்டில் நான் மட்டும் தனியாக அந்த ரூமே ஃபுல்லு டார்க்காக இருந்துச்சு. எனக்குன்னு சொந்தமாக என்னோடய டெடிபேர் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் என் அம்மா அப்பா என் பர்த்டேக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த டெடிபேர், அது மட்டும்தான் எனக்கு கம்பெனி கொடுத்துச்சு. நான் அது கூடயே அழுதுகிட்டே இருந்தேன். நான் நைட்டு ஃபுல்லுமே அழுதுட்டு இருந்தேன்.
நெக்ஸ்ட் டே எனக்கு ஜுரம் வந்துச்சு. ஸோ அதனால தான் என் அம்மா அப்பா கொஞ்சம் நார்மலானாங்க. என்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கம்மி கிரேட் எடுத்தேன்னா நான் கன்ஃபார்ம் உன்னை ரூம்குள்ளே போட்டு தான் அடித்து வைப்பேன், நான் வச்சுக்கோ அப்படின்ட்டு என் அம்மா சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயமாச்சு. ஒரு நாள் உள்ளே இருந்ததுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனாலயே நான் மார்க்ஸ் எடுக்கணும், நான் இன்னொரு வாட்டி ஃபீல் ஆகக்கூடாது, நான் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு மறுபடியும் படித்தேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு தடவையும் வேர்ஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி கம்மி கிரேடு வந்துச்சு. அப்போ என் அம்மா அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீ ஏன் இவ்வளோ கம்மி கிரேட் எடுக்கிற, எல்லாமே நீ பண்ணுறதுனால தான், இப்போ பார்த்தாலும் விளாண்டுட்டே இருக்க, படிப்பு மேலே உனக்கு கான்சன்ட்ரேட்டே இல்லை, அம்மா அப்பா கஷ்டப்பட்டால் உனக்கு பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் அப்செட் ஆகி சோகமாக இருந்தால் உனக்கு பரவாயில்ல, ஆனால் நீ மட்டும் ஜாலியாக இருக்கணும்ல அப்படின்ட்டு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக திட்டினாங்க. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவங்களுக்காண்டியாச்சும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் படிக்கணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் நான் நைட்டெல்லாம் படிப்பேன், ஆனால் மார்க்ஸ் மட்டும் வராது. அப்போ எனக்கு இன்னும் கஷ்டமாகவும் என் அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க என்னோடய டெடி பேர், எனக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அது மட்டும்தான், அதை பிடுங்கி ஏன் முன்னாடியே அதை பீஸாக பிச்சு விசாரிச்சிட்டாங்க. அப்போ நான் கதறி அழுதேன். ஆனால் என் வாயிலேருந்து அதை காப்பாற்றணும், ப்ளீஸ் என்னோட டெடி பேரை விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்ச கூட என்னால் முடியல. ஏன்னா எனக்கு அழுக மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு 10 இயர்ஸ் இருந்தாலுமே என்னால் அந்த டெடி பேர் என் கண்ணு முன்னாடி இப்படி என் அம்மா அப்பா அதை கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அவங்க போன பிறகு அந்த டெடி பேர், பிஞ்சு போன அந்த டெடி பேரை எடுத்துக்கிட்டு அந்த டார்க் ரூம்குள்ளே போயிட்டு நான் அதை கட்டி பிடிச்சி நைட்டெல்லாம் அழுதேன். எனக்கு அப்போலேருந்து என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தால் என் டெடி பேரும் என்கிட்ட இல்லை. ஸோ அப்போலேருந்து தான் எனக்கு இந்த தனிமை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தனிமையில் இருக்கிறதே எவ்வளோ பெட்டருன்னு தான் நான் யார்கிட்டையும் பேசாமல் நான் பாட்டில் இருப்பேன். அந்த தனிமையில் இருந்து என் அம்மா அப்பா கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கில்ட்டியை போக்குறதுக்காண்டி நான் என்னையே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். அப்போது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அந்த கில்ட்டிலேருந்து கொஞ்சம் நான் எஸ்கேப் ஆகிற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஸோ அதுலேருந்து தான் நான் என்னையவே காயப்படுத்திக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதெல்லாம் அந்த காயம்தான் நீங்கள் என் உடம்புல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என் டெடி பேரும் என் கூட இல்லை. ரொம்ப சோகமாக இருந்தேன். எனக்கு ஆறுதல்னு கூட என் அம்மா அப்பா பேசலை. எப்படி என்னை ஸ்டார்டிங்கில் கவனிச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ கவனிக்கவே இல்லை. என் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. என்னைய பக்கத்தில் இருக்க என்னோடய நேபர் ஆண்டி வீட்டில் தான் விட்டு போவாங்க. அவங்களும் என்னைய நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க, என்னோடய அங்கிள் ஆண்டி. ஸோ அதனால் எனக்கும் அவங்க கூட இருந்தது பிடிச்சிது. அவங்க கூட தான் நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு நான் என்னையவே ஹார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அன்றைக்கி பார்த்துட்டாங்க. நான் எவ்வளவோ மறைக்கணும் ட்ரை பண்ணேன். பட் அவங்க கேட்டுகிட்டே இருக்க நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ அவங்களும் அதை பற்றி என் அம்மா அப்பா கிட்டே பேசினாங்க. அப்போ என் அம்மா, இங்கே பாருங்கள், இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் அவளை பார்த்துக்கோங்கன்னு தான் உங்ககிட்ட விட்டு போனேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம்லேருந்து என்னை அங்கிள் ஆண்டி வீட்டில் கூட என்னை விடலை. நான் என் வீட்டிலே தான் இருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் எனக்கு ஃபைனல் எக்ஸாமும் வந்துச்சு. இந்த வாட்டியாச்சும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நான் நல்லா எழுதுறேன். ஆனால் ரிசல்ட்டில் நான் ஃபெயிலுன்னு வந்துச்சு. அதனால என் டீச்சர் என் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு கை காலெல்லாம் நடுங்குச்சு, இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க என்னை மிரட்டினாங்க, இன்னொரு வாட்டியும் நீ ஃபெயில் ஆனா நான் ஒன்றையும் எந்த காயமே படுத்த மாட்டேன், நாங்கள் 2 பேருமே காயப்படுத்திப்போம், அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்பல்ல, அப்படியே இருந்துட்டு போ அப்படின்ட்டு அவங்கள வச்சு என்னைய கஷ்டப்படுத்தினாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதுதான் பயம், என்னால் அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. எனக்கு என் அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். என்னால் அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் என்னால் தாங்க முடியாமல் நான் அந்த பில்டிங்கோட டாப் போனேன். அந்த மேலே எட்ஜில் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் என் அம்மா அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியாமல் நான் கண்ணை மூடிட்டு அங்கேருந்து குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் தலையில் செம்மையாக அடிபட்டுச்சு, ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே மயங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் கண் முழிச்சு பார்க்கும்போது என் முன்னாடி என்னோடய ஆன்ட்டியும் என்னோடய அங்கிளும் மட்டும்தான் இருந்தாங்க. நான் அப்போ அவங்கள பார்த்து, அம்மா அப்பா எங்கே அப்படின்ட்டு கேட்டேன். ஆனால் அவங்க அப்போதைக்கு எந்த ஆன்சரும் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் டிஸ்சார்ஜ் ஆனேன். அதுக்கப்புறமும் கேட்டேன், என் அம்மா அப்பா எங்கே, நான் 3 நாள் ஆச்சு அட்மிட் ஆகி, ஆனால் என்னை பார்க்க அவங்க வரவே இல்லையே, ஏன் என் மேலே அவங்க கோவமாக இருக்காங்களா, நான் கம்மி மார்க்ஸ் எடுத்துட்டேனே என் மேலே கோவமாக இருக்காங்களா அப்படின்ட்டு நான் கேட்கும்போது அவங்க மௌனமாகவே இருந்தாங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள், எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது, என் அம்மா அப்பா எங்கே, நான் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுறேன், என்னை அவங்க ஏற்றுப்பாங்க, என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்குது, நான் சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லைம்மா வயன், அது அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. என்ன? ஆமாம், உன்னோட டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு அவங்க 2 பேரும் காரில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்துட்டாங்க.
இப்போது உங்கள் அம்மா அப்பா உயிரோட இல்லை அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அவ்வளோதான் உடஞ்சி போய் கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் என்னால் தான் நான் ஃபெயில் ஆன நாள் தான் என் அம்மா அப்பா 2 பேரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னால் தான் எல்லாமே அப்படின்ட்டு நீங்கள் கிட்டத்தட்ட 2 மாதமாக டிப்ரெஷனில் இருந்தீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் இருக்கீங்களும் கூட இந்த 2 மாதமாகவே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் உங்கள் அங்கிளும் ஆண்டியும் உங்களை தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிங்க. நீங்கள் உங்களோட அங்கிள் ஆண்டியை மம்மி டேடி அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சிங்க. ஏன்னா அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நீங்களும் அவங்கள அம்மா அப்பாவை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் அம்மா அப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டா உங்களோட பழைய அம்மா அப்பா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் தான் நீங்கள் மாம் டேட் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிடுறீங்க. ஸோ அவங்களும் உங்களை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இனிமேல் அவங்கள செல்ஃப் ஃபார்ம் பண்ணுறத விடவே இல்லை. அதுவும் உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ட்ரீம் உங்கள் கனவில் உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு ஏன் வயன் மார்க்ஸ் எடுக்கலை, ஒன்னால் தான் நான் இப்படி செத்து போயிட்டோம், ஒன்னால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் போயிட்டோம், நீ விட்டு போயிட்டோம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ மட்டும் நல்லா மார்க்ஸ் எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் வரும் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி. அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அதனாலேயே நீங்கள் உங்களை நீங்களே கத்தியை வச்சு கீறிப்பீங்க. அதுவும் நீங்கள் வெளிப்படையாக கத்தியை வச்சு கீறிக்கிட்டிங்கன்னா உங்கள் அங்கிள் ஆண்டி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்கள் வயத்தில், அதுக்கப்புறம் உங்கள் செஸ்ட் கிட்ட அப்படின்ட்டு எங்கெல்லாம் தெரியாதோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கீறிக்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. உங்களோட கில்ட்டுக்கு அது ஒரு மாதிரி சொல்யூஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே தான் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அது ரெண்டுமே உங்கள் அம்மா அப்பாவால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் இப்படியே இருந்தால் அவங்க ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் இனி ஹாஸ்டலில் சேர்த்து விடுறீங்களா, நான் அங்கேருந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அவங்க ஹாஸ்டல்லையா, வேணாம் நீ என் கூட இருக்கலாம் இல்லைம்மா, நீ இல்லைனா நாங்கள் 2 பேரும் எப்படி இருப்போம், இல்லை ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அவங்களும் உங்களோட பேச்சுக்கு எப்போவுமே மறுப்பு தெரிவித்ததில்லை. ஸோ அவங்களும் சரின்ட்டு உங்களை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து நீங்கள் யாருக்குமே பயப்படாமல் உங்களுக்கு தோன்றதெல்லாம் செய்வீங்க, யாருக்கிட்டேயும் பேச மாட்டீங்க, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திப்பீங்க உங்களோட பழைய அம்மா அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் டார்க்காக ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிங்க. அந்த லோன்லினஸில் நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தீங்க தனிமையில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது 12th படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு எப்பயோ ஒரு வாட்டி தான் ரேராக போவீங்க. மற்றபடி நீங்கள் உங்களோட லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த பீஸ்ஃபுல்லான உங்களோட லோன்லினஸ்ஸான அந்த டார்க்னஸில் மட்டும். நீங்கள் உங்களோட ஸ்கூலில் கூட யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க, கம்முனே இருப்பீங்களா. ஸோ அதை சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்டேஜாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ தானே அந்த பொண்ணு, ஆமாம் இவ தான் ஸ்கூலில் மாடியிலேருந்து கீழே விழுந்தவ, இவ தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருமே நிமிர்ந்து பார்க்கல, கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கீங்க. பிரியா, உன் பேர் தானே பிரியா, எனக்கு தெரியும், நீ தானே மாடியிலேருந்து கீழே குளிச்ச அப்படின்ட்டு ஒரு பொண்ணு கேட்க நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல. நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க வெளில போகிறதுக்காண்டி. என்ன ஓடி போக பார்க்குற அப்படின்ட்டு உங்கள் பேக்கை பிடுங்கி ஒருத்தி சைடில் தூக்கி விசாரிச்சிட்டா. நீங்கள் எதுவுமே சொல்லலை, கம்முன்னு போயிட்டு உங்கள் பேக் எடுக்க போகிறீங்க. அப்போ உங்கள் பேக் மேலே காலில் வச்சு அதை எடுக்க விடாத மாதிரி பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ப்ளீஸ் என்னோடய பேக்கை விடுங்க விடுங்க. விட முடியாது, என்ன பண்ணுவ, நீ தான் குதிச்சியே, இப்போ உனக்கு மறுபடியும் குதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, அப்போது நாங்கள்லாம் உட்காந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், நீ மேலேருந்து குதிச்சிரு, ஓகேவா. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, என் பேக்கை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் பிடுங்க. அவள் அப்படியே தடுமாறிட்டா. ஸோ அவளுக்கு செம்மக்கோ வந்து உங்கள் கண்ணத்தில் பலான்னு ஒன்று கொடுக்குறா. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. நீங்கள் பாட்டில் உங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ ஒருத்தி வந்து உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் என் முடியை விடுங்க. என்ன விடணுமா, எவ்வளோ தைரியம் இருக்குண்டி உனக்கு, இந்நேரம் நான் கீழே விழுந்திருப்பேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ட்டு அந்த கும்பலெல்லாம் சேர்ந்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு செம்ம காயம். நீங்கள் அந்த காயத்தோட அப்படியே வீட்டுக்கு அழுதுகிட்டே போகிறீங்க. ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸாகவும் நீங்கள் அடி வாங்கிட்டே இருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ஒரு வாட்டி பார்க்க வருவாங்கள்ல, அப்போ கேட்பாங்க என்னாச்சுன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, அது லைட்டாக காயம், கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு சமாளிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் போட்டு கொடுக்கல. ஸோ இப்படியே ஃபியூ டேஸாகவும் நீங்கள் அப்படியே அடி வாங்கிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஃபெட்டப் ஆகிடுச்சு. நாம் எதுக்கு இவங்ககிட்ட இப்படி அடி வாங்கணும், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது, இவங்க எதுக்கு என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் பயத்துலேருந்து வெளியில் வந்து இந்த வாட்டி அவங்கக்கிட்ட அடி வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் மறுபடியும் அவங்க புள்ளி பண்ணான்னு வராங்க. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், என்னை ஏன் புள்ளி பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன நீ கம்ப்ளைண்ட் பண்ண போறியா, ஐயோ பாருங்கள் இவ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாளாம் அப்படின்ட்டு உங்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் கிளம்புறேன்.
என்ன கிளம்புறியா அப்படின்ட்டு ஒருத்தி உங்கள் கையை பிடிக்கிறா. விடுறீங்களா அப்படின்ட்டு கையை உதறீங்க. அப்போ அவளுக்கு செம்ம கோவம் வருது. ஏய் இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணும், ரொம்ப ஆடிட்டுருக்கா அப்படின்ட்டு ஒருத்தி வந்து உங்கள் கண்ணை கட்டுறா. நீங்கள் கண்ணிலேருந்து அந்த கட்டை அவுக்க போகிறீங்க. அப்போ உங்கள் கையும் பிடிச்சிட்டு உங்களை அலைக்கா தூக்கிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் துள்ளிட்டு இருக்கீங்க தப்பிக்கிறதுக்காண்டி. ஆனால் அவங்க விடவே இல்லை, உங்களை ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வந்தாச்சு இவ்வளோ இருக்குங்க அப்படின்ட்டு உங்களை கீழே இறக்கிட்டு உங்கள் கண்ணிலேருந்து கட்டை அவுக்குறாங்க. பார்த்தா அந்த பில்டிங்கோட டெரஸில் இருக்காங்க. உங்கள் கண்ணை ஊற்றினால நீங்கள் பார்க்குறீங்க. அதுவும் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. அங்கே காற்று வர பலமாக அடிச்சிட்ருக்க. உங்களால் முடியல. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன விடணுமா? நீ தான் ரொம்ப தைரியம் இருக்கிற மாதிரி ஆடுறியே. எங்கே குதி பார்ப்போம். இரு, நீயே உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே உன்னை தள்ளி விட்டுறேன் அப்படின்ட்டு ஒருத்தி வரா. அந்த எஜ்ஜுக்கிட்ட உங்களை கூப்பிட்டு வரா. நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்சா நீங்கள் அந்த டெரஸில் தான் அப்படியே மயங்கி போன நிலமையில இருக்கீங்க. என்ன, நான் இன்னும் சாவலையா? நான் இனி யாரும் செத்துருப்பேன்னு நினச்சேன். அவங்க என்னை தள்ளி விடலையா அப்படின்ட்டு தான் நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் பேகெல்லாம் அங்கே கிடக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அந்த குளிரில் நடுங்கி போய் தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டு பொறுமையாக உங்கள் பேக் எடுத்துகிட்டு எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு நாம் எதுக்கு இப்படி பயப்படுறோம், இவங்க இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்காங்க, இதுக்கு மேலே பயந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நீங்களே நெக்ஸ்ட் டே போயிட்டு அவங்க உங்களை புள்ளி பண்ண வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அவங்க முன்னாடி போய் நிற்கிறீங்க. என்னம்மா வந்துட்ட, நேற்று பாவம் பார்த்து தான் உன்னை விட்டுட்டோம், இல்லைனா இந்நேரம் நீ உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன ஆடு தண்ணியாக வந்து மாட்டிருக்கு, என்ன வேணும்? மறுபடியும் எங்ககிட்ட இருந்து அடி வாங்கணுமா என்ன? சொல்லு, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு எந்திரிச்சு உங்ககிட்ட வரா. நீங்கள் பலார்னு ஒன்று கொடுக்குறீங்க. அங்கே இருக்கவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அடித்து போட்டீங்க. உங்களை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ எல்லாரையும் அடித்து போட்டீங்க. அவங்க பாவம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற நிலமை. நீங்கள் இவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு அவங்களாம் எதிர்பார்க்க கூட இல்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி தான் பஸ்டட் ஆகி எல்லாரையும் அடித்து போட்டீங்க. நீங்களும் அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா அப்பா 2 பேரையும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க பிரியா? நானும் நல்லா தாம்மா இருக்கேன். அப்பா நீங்கள்? நான் நல்லா தான்டா செல்லம் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உங்களை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி தான் அவ்வளோ பாசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பேக்கை அங்கே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் வைக்க, அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, பிரியா என்னது இது கையில்? அது வந்துமா, நான் தெரியாதரமாக கீழே விழுந்துட்டேன். விழுந்துட்டியா? விழுந்தா இப்படி அடிப்படும்? அது இல்லைம்மா, ஜஸ்ட் சின்ன ஆக்சிடெண்ட் அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கையை மறைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த புள்ளி பசங்களெல்லாம் அடிச்சிருப்பீங்கல்ல, அப்போ உங்கள் கையிலையும் செம்மையாக அடிபட்டிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சமாளிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு ஓடி வந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏதோ நடக்குது, என் பொண்ணை யார் புள்ளி பண்ணுறா? என்னங்க, நம்ம போயிட்டு ஒரு தடவை பேசி பார்க்கலாமா அவங்க டீச்சர்ஸ்கிட்ட? சரி, நாளைக்கே போகலாம். சரி அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க உங்களை யாரோ புள்ளி பண்ணுறாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி உங்களை யாரோ புள்ளி பண்ணல, நீங்கள் தான் அவங்கள எல்லாரையும் அடித்து ஓட விட்டுட்டீங்கன்னு அவளுக்கு பாவம் தெரியல. அதுக்கப்புறம் இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போது நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க. அந்த டைரியும் ஜிமின் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதில் ஃபுல்லு டியர்ஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அழுதுகிட்டே தான் அந்த டைரி எழுதிட்டு இருந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த பெயின், நீங்கள் அந்த லோன்லினஸில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கும் அந்த காயம் உங்கள் மனசில் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங்ஸோட தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த ஜிம்மினுக்கும் நல்லா தெரியுது. ஏன்னா உங்களோட கண்ணீர் துளி எல்லா பேஜஸ்லையுமே இருக்குது. அப்போனா நீங்கள் எவ்வளோ அழுதுருப்பீங்க அப்படின்ட்டு அவருக்கும் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் டைரியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார், நான் காலேஜ் அதே மாதிரி தான் எனக்கும் போச்சு. லோன்லினஸில் அந்த டார்க்னஸில் தான் என்னோடய லைஃப் போயிட்டுருந்துச்சு. அப்போ தான் முதல் தடவையாக என்னைய நீங்கள் கூப்பிட்டீங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை எழுப்புனீங்க. உங்கள் விரல் என் மேலே பட்டுச்சு. அப்போ எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நான் அப்படியே பயந்து போய் தான் அங்கே நடுங்கி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் முதல் தடவையாக நீ ஓகேவா, நீ ஃபைனா அப்படின்ட்டு கேட்டீங்க. அப்போ எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா என் அம்மா அப்பாவுக்கு நெக்ஸ்ட்டாக நீங்கள் தான் நான் நல்லா இருக்கேனா, நான் ஃபைனா அப்படின்னு கேட்டீங்க. அப்போயே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி. உங்களோட கேரக்டர், உங்களோட கைண்ட்னஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என் மேலே அக்கறைப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ விஷயம் எனக்கு கண்டி பண்ணீங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது எல்லாத்தையுமே நான் ரசித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்ககிட்ட தான் நான் சகஜமாகவே பேச ஆரம்பித்தேன்.
எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. என் லைஃப்பில் யாருமே வந்ததில்லை, ஆனால் முதல் தடவையாக நீங்கள் வந்தீங்க. உங்களை பார்க்கும்போது என் லைஃப்பில் வந்த ஒரு ஏஞ்சல் ஆட்டம் தான் தெரிஞ்சிங்க. ஸோ அதுக்கு தான் நான் உங்களை கார்டியன் ஏஞ்சலாக இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ நீங்களும் நான் இருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியான பர்சன் நான் தான் நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்துலேயே இவ்வளோ அழகான கார்டியன் ஏஞ்சல் எனக்கு தான் கிடச்சிருக்காங்கன்னு நினச்சி நான் அவ்வளோ ஹாப்பியானேன். நீங்கள் அன்றைக்கி தான் என் மனசில் இந்த டார்க்னஸ் மட்டும் இல்லை, உன் உலகமே இருண்டு போனது கிடையாது, அதில் வெளிச்சமும் இருக்குது அப்படின்ட்டு அந்த நைட் எனக்கு நீங்கள் சொன்னீங்க. என்னோடய லைஃப்பில் எதுவுமே இல்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்குது. நீ ஜஸ்ட்டு டார்க்னஸ் மட்டும் கிடையாது, உன் மனசில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் இருக்குது. அதை நீ தான் வெளிக்கொண்டு வரணும். இந்த நைட்டில் எப்படி அந்த ஸ்டார்ஸ் மின்னதோ அதே மாதிரி தான் நீயும் ஒரு நாள் செம்மையாக மின்ன போகிற. அப்போ பாரு, எல்லோரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லாமல் என்கிட்ட சொன்னீங்க. அப்போ எனக்கு உங்களை எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி தெரியுமா? அப்போ எனக்கு வேர்ட்ஸே இல்லை உங்களை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு நீங்கள் முடிச்சிருக்கீங்க. லாஸ்ட் டைமில் சார் இதை நான் எழுதும்போது நான் சிரிச்சிட்ருக்கேன். என்னோடய பாஸ்ட் லைஃப்பை பற்றி நான் எழுதும்போது நான் ரொம்ப அழுதேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த ப்ரெசண்ட்டில் உங்களை பற்றி எழுதும்போது எனக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் உங்களை பற்றி எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பை பிரியா அப்படின்ட்டு முடிச்சிருக்கீங்க. ஜிமியும் சிரிச்சிட்ருக்காரு. ஏன்னா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவருக்கு இப்போ தானே புரியுது. நீங்கள் சொல்லலைனாலும் அந்த டைரியிலேருந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக சொல்லியிருந்தா, உங்கள் வார்த்தையில் உங்களோட வாய்ஸில் அதை கேட்டிருந்தா ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். ஆனால் வேர்ட்ஸில் படிக்கும்போது அவருக்கு இதை அவள் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு தோணுது. ஸோ அவர் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் அந்த டைரியை தூக்கி விசாரிச்சிட்டாரு. இன்னொரு வாட்டி இந்த டைரியே கண்ணில் படக்கூடாதுன்னு. ஏன்னா அதில் தானே உங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களோட ஹாப்பினஸை விட உங்களோட கஷ்டம் தான் அங்கே நிறையா இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பீங்க, உங்கள் சின்ன வயசில் நடந்தது எல்லாமே தான் அதில் எழுதியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதை படிக்கும்போது அவர் கண்ணில் இருந்துமே கண்ணீர் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த டைரியே இதுக்கு மேலே வேணாம், அவளோட கஷ்டம் எனக்கு தேவையில்லை, அவளோட ஹாப்பினஸ் மட்டும்தான் இனிமேல் எனக்கு தேவை அப்படின்ட்டு தான் அந்த டைரியை தூக்கி விசாரிச்சிட்டாரு. அதுவும் ஒரு மூலையில் போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் படுத்துக்கிட்டாரு. அவருக்கு நீங்கள் சின்ன வயசில் அனுபவித்த கஷ்டம் அது இப்போ கேட்கும் போது நார்மலாக தான் இருக்கும். ஆனால் சின்ன வயசில் அது ஒரு மாதிரி சைல்டு அப்யூஸாக தானே இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவருக்கு நல்லாவே புரியுது. இந்த நேரத்தில் வெளியில் மழை செம்மையாக பேஞ்சிட்ருக்கோம். அப்போ இடி இடிக்க அவர் அப்படியே கண்ணை முடிக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் அன்றைக்கி வந்து ஜிமினுக்கு ஏஞ்சல் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதை நினச்சிக்கிட்டு, நான் மட்டும் ஏஞ்சல் கிடையாது, நீயுமே ஏஞ்சல் தான், என்னை விட ரொம்ப அழகான ஏஞ்சல் நீ. நான் உன்னைய எப்போவுமே இன்னொரு வாட்டி ஹர்ட்டாக விட மாட்டேன், உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்திக்க நான் விட மாட்டேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு உங்ககிட்ட வந்து என்ன பேசுறது, உங்ககிட்ட எப்படி நான் படிச்சிட்டேன், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு மேலே நீ என்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க தேவையில்லை, நீ என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கலாம். நீ இனிமேல் ஒன்றையவே நீ செல்ஃப் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு, எதாக இருந்தாலும் நாம் 2 பேருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கண்ணை பார்த்து சொல்லணுன்னு அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சொன்னால்தான் நாளைக்காண்டி அவர் வெயிட் பண்ணிகிட்டே தூங்கிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவர் பார்க்கும்போது புதுசான மாதிரி தானே அந்த காயம் இருந்திருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் இன்றைக்கோ நேற்று தான் அந்த காயத்தை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. எதுக்காண்டி நீங்கள் அதை பண்ணிக்கிட்டீங்க? ஸோ அதனால் அவளே எதுக்கு காயப்படுத்திக்கிறா? அப்படி என்ன ஆச்சு? நேற்று கூட நல்லா தானே இருந்தா, இன்றைக்கி அவளவே காயப்படுத்திக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்கணுன்னு அவர் துடிச்சிட்ருக்காரு. ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் அந்த புள்ளி பசங்க ஒரு சின்ன பையனை போட்டு புள்ளி பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கும். அன்றைக்கி நைட்டு உங்கள் ட்ரீம்ஸில் பழைய ஞாபகம்லாம் வந்து உங்களை பாடாக படுத்திருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி, அந்த கில்ட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி, உங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வரக்கூடாதுன்றக்காண்டி நீங்கள் உங்களையே காயப்படுத்திருப்பீங்க. ஸோ அந்த காயம்தான் ஜிமின் உங்கள் வயிற்றில் பார்த்துருப்பாரு. அதுவும் ரொம்ப ஆழமாக நீங்கள் காயப்படுத்திருப்பீங்க. அதுலேருந்து தான் ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நாளைக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்களா, இல்லை ஜிமினே அது தெரிஞ்சுப்பாரா அப்படின்ட்டுலாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் அவர் அப்படி என்ன தான் போய் உங்ககிட்ட சொல்ல போகிறாரு, நீங்கள் அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டுலாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.